நலிந்து வரும் கோரை பாய் தொழில். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கோரப்பில் தோட்டம். இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டானா அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. இந்த மாதிரி பாயை வச்சு தமிழ்ல பல பழமொழிகள் இருக்கு. நம்ம முன்னோர்கள் கோரப்புல்ல பாய் நெய்து பயன்படுத்திருக்காங்க. ஒரு ஊர்ல வயசான முதியோர் ஒருத்தர் பாயை வாங்கிட்டு வந்து திணையில போட்டு படுத்திருக்காரு. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க, ஐயா இங்க பாயை போட்டு படுக்கா, இங்க பூச்சி புழு கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பெரியவர், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க என்னடா இந்த மனுஷனுக்கு நல்லது சொன்னா இந்த ஆள் இப்படி நம்மளை திட்டானே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, கழு அப்படிங்கிற ஒரு கோரப்பில் இருக்கு, அதுல கற்பூர வாசம் அடிக்குமா, அதனால தேளு பூரா இந்த மாதிரி பூச்சிகள்லாம் அந்த பாயை நெருங்குறது இல்லையா. அதை தான் அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. செயற்கையை நாடி சென்று நோயுற்று போகும் மானிடர்கள். பல மாவட்டங்களிலும் பரவலாக கோரை பொருட்களை பயன்படுத்தி பாய் செய்யும் தொழில் செய்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டத்திற்குட்பட்ட பத்தமடை, வீரவநல்லூர் ஆகிய பகுதிகளில்தான் முக்கியமாக கோரை பாய் தயாரிப்பு பரவலாக செய்யப்பட்டு வருகிறது. அந்த பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் அன்றாட பிழைப்பு கோரை பொருட்களை பாயாக தயாரிப்பது. 6 மாத காலம் பயிர் செய்யப்படும் கோரை பொருட்களை அறுவடை செய்து தரம் பிரித்து 3 நாட்கள் வரை தண்ணீரில் நன்கு ஊற வைத்து அதன் பிறகு கோரை பொருட்களின் மேலுள்ள தேவையில்லாத பக்க கதிர்களை அகற்றி வெயிலில் உலர்த்தி பிறகு பல்வேறு நிறங்களை சேர்த்து அடுப்பில் நீருடன் வேக வைத்து காய வைத்து பல அளவுகளில் பல்வேறு வகையான பாய்களை கடின உழைப்பினால் தயாரிக்கிறார்கள். நாகரிக வளர்ச்சியால் பிளாஸ்டிக் பாய்கள், பஞ்சு மெத்தை உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தொடங்கிவிட்டதால் பாரம்பரிய கோரை பாய் தயாரிப்பு தொழில் நலிவடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் மக்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறையான கோரை பாயை தரையில் விரித்து படுத்து பாயில் படு நோயை விடு என்ற பழமொழியை உயிர் பெற செய்வோம் என கருத்துக்கள் பகிரப்பட்டு வரும் வேளையில் மட்பாட் சேனல் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது.